ஆக்டர் விக்ரமோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா என் காதல் கண்மணி தான். ஏன்னா விக்ரமுக்கு ஜியான் விக்ரம்னு பேர் வந்தது சேது படத்தில் தான். அந்த ஒரு படத்தில் தான் விக்ரம் எல்லாருமே ஜியான் ஜியான் சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. அதனால தான் மக்கள் மத்தியில் இந்த ஒரு பேர் கிடைச்சிருக்கு. விக்ரமுக்கு அவரோட சின்ன வயசுலேருந்தே பெரிய ஆக்டர் தான் மிகப்பெரிய கனவு. இது எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட சின்ன வயசில் ஸ்கூல் பிள்ளைகள் நடிக்க தொடங்கும் போது தான். அவரோட சின்ன வயசில் ஒவ்வொரு நாளுமே அவர் நோட் புக்கில் ஐ ஆம் பிகமிங் ஆக்டர்னு எழுதிட்டே இருப்பாராம். விக்ரமோட ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கென்னடி ஜான் விக்டர் தான். இந்த பேரோட ஒரு ஃபர்ஸ்ட் படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆன மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆக மாட்டார்னு ஒரு காரணத்துக்காக தான் விக்ரம்னு பேரே மாத்தினாரு. விக்ரம் பேரோட பின்னாடி இருக்க ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட அப்பா பேரான வினோத்ராஜ்ல இருந்து வி, அவரோட பேரான கென்னில இருந்து, அவங்க அம்மா பேரான ராஜேஸ்வரில இருந்து ரா, அவரோட ராசியான மேஷம்ல இருந்து எம், இது எல்லாமே எடுத்துதான் விக்ரம்னு பேர் வச்சிருக்காரு. என்னதான் நம்ம எல்லாருமே விக்ரம் அவர் சொல்லி கூப்பிட்டாலுமே அவரோட க்ளோஸா பழகிறவங்க எல்லாருமே அவரை கென்னின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்களாம். ஆட் சீரியல் அவரோட ஆக்டிங் கரியர் ஆரம்பிக்கிறாரு விக்ரம். விக்ரமோட ஃபர்ஸ்ட் படம் வந்து 1990 ரிலீஸ் ஆகுது. ஏன்னா அந்த ஒரு படம் சொல்ற மாதிரி சரியா ஓடவே இல்லை. 1990 இருந்து 1992 வரைக்கும் 3 வருஷம் அவரோட 4 படம் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா அந்த 4 படமே அவருக்கு சரியா அமையவே இல்லை. தொடக்கமே தோல்வியில் தான் முடியுது அவருக்கு. இதை பார்த்து டிசப்பாயிண்ட் ஆகாம சினிமாவில் மற்ற ஆக்டர்ஸுக்கு டப்பிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்றாரு. காதலன் படத்துல பிரபுதேவாக்கு, அமராவதி படத்துல அஜித்துக்கு, கண்டுகொண்டேன்ல அபாஸுக்குன்னு மொத்தம் 3 பேருக்கு டப்பிங் கொடுத்துருக்காரு. மணிரத்னம் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன படம் தான் பாம்பே. இந்த ஒரு படத்துல ஃபர்ஸ்ட் விக்ரம் தான் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவரே அந்த ஒரு வாய்ப்பை கெடுத்துட்டாரு தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் பாம்பே படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஆயிட்டாம இது. இதை நினைச்சு விக்ரம் 2 மாசமா செம்மையா ஃபீல் பண்ணியிருந்தாரு. விக்ரம் மட்டும் பாம்பே படத்தில் நடிச்சிருந்தாரு எதிர்பார்த்த சக்சஸ் வந்து அவர் முதலே கிடைச்சிருக்கும் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த ஒரு படத்தை அவர் மிஸ் பண்ணிட்டாரு. 1990 இருந்து 1998 ரிலீஸ் ஆன எல்லா விக்ரம் படமே ஒரு ஃபிளாப்பான மூவியாக தான் அமைஞ்சுது. அவர் ஆக்டிங் வந்து 8 வருஷமா எந்த ஒரு நல்ல படமா அவருக்கு அமையவே இல்லை. 1999 விக்ரம் மொத்தம் 2 படம் ரிலீஸ் ஆகுது, ஹவுஸ்ஃபுல் சேதுன்ட்டு. இதுல ஹவுஸ்ஃபுல் படம் வந்து பார்த்திபனோட ஆக்டிங் அப்புறம் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆகுது. ஏன்னா இந்த ஒரு படத்துல விக்ரம் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான் நடிக்கிறாரு. விக்ரம் நடிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஹிட்டான படமா அமைது இந்த ஒரு படம். அந்த வருஷம் ரிலீஸ் ஆன சேது படம் கூட ஒரு செம்ம ஹிட்டான படம் தான். சேது படத்துல தான் விக்ரமுக்கு ஜியான் விக்ரம்னு ஒரு பேரே வந்துச்சு. இந்த ஒரு வருஷத்துல அவருக்கு 2வது ஹிட் படமா இந்த ஒரு படம் அமைஞ்சது. விக்ரமோட சேது படத்துல வெயிட் லாஸ் பண்றதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. விக்ரம் சேது படத்துல நடிக்கும் போது வெயிட் லாஸ் பண்ணணுன்ற ஒரு காரணத்துக்காக ஒரு நாளைக்கு வந்து ஒரு பிளைன் சப்பாத்தி, பீட்ரூட் ஜூஸ்க்கு அப்புறமா முட்டை தான் சாப்பிடுவாராம். அப்புறம் 8 கிலோமீட்டர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வெறும் வாக்கிங் மூலமா தான் வருவாராம். ஏன்னா அந்த ஒரு நாத்துல வெயிட் போட்டுறக்கூடாதுன்ட்டு. சேது படத்தோட ஹிட்டுக்கு அப்புறமா 2000ல விக்ரமுக்கு எந்த படமும் ரிலீஸே ஆகல. அதுக்கப்புறம் 2001ல மொத்தம் 3 படம் ரிலீஸ் ஆகுது விக்ரமுக்கு. விண்ணுக்கும் மண்ணுக்கும், தில், காசின்னு மொத்தம் 3 படம் ரிலீஸ் ஆகுது விக்ரமுக்கு. விண்ணுக்கும் மண்ணுக்கும் படம் ஸ்டார்ட் பண்ணும் போது டேரக்டருக்கும் விக்ரமுக்கும் சரியாவே போகல. அந்த ஒரு படமும் ஃபிளாப்பா தான் அமையுது. இந்த ஒரு நேரத்துல மக்கள்லாம் விக்ரம பார்த்து சேது படம் வந்து ஒரு ஃப்ளூக்ல தான் ஹிட் ஆச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் பதிலடி தர மாதிரி அந்த வருஷமே ரிலீஸ் ஆச்சு தில் படம். யாரெல்லாம் சேது படம் ஒரு ஃப்ளூக் ஹிட்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாரோட வாயை இந்த படம் அடைச்சிது. சேது படத்துல எப்படி வெயிட் லாஸ் பண்றதுக்காக விக்ரம் சரியா சாப்பிடலையோ, ஏன்னா இங்க தில் படத்துல ஃபுல்லாவே ஆப்போசிட் தான் சொல்லி ஆகணும். ஏன் சொல்றேன் பாத்தீங்கன்னா இந்த ஒரு படத்துல வெயிட் பில்ட் பண்றதுக்காக ஒரே நாள் 25 முட்டை அதுக்கப்புறமா ஒரு முழு கோழியை சாப்பிட்டுருக்காரு. காசி படத்துல விக்ரம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரோல் பண்ணிருப்பாரு. காசி படமும் ஒரு சம பிளாக் பஸ்டர் ஹிட் ஆமா இது விக்ரமுக்கு. இந்த ஒரு படத்தை பார்த்த பிரஸ் அதுக்கப்புறம் மக்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க பாத்தீங்கன்னா விக்ரம கமல் கூட வச்சு கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க. ஏன் அந்த மாதிரி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா கமல் வந்து டிஃப்ரெண்டான நிறைய ரோல்லாம் நடிச்சிருக்காரு. அதனாலதான் கமல் கூட விக்ரம கம்பேர் பண்ணி பேசுறாங்க. நிறைய ஆடியன்ஸ் வந்து விக்ரம் என்ன சொன்னான்னு பாத்தீங்கன்னா அடுத்த கமலஹாசன் தான் சொல்லியிருந்தாங்க. விக்ரம் கமல மாதிரி இருக்க ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா கமலோட ஊரான பரமக்குடியில இருந்து தான் விக்ரமும் வந்திருக்காரு. விக்ரம் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா கமல் வந்து என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன், சின்ன வயசுல இருந்து ஒரு படத்தை பார்த்தா நான் வளர்ந்தேன்னு நிறைய சொல்லியிருக்காரு. 2003ல விக்ரமுக்கு மட்டும் 3 படம் ரிலீஸ் ஆகுது. ஜெமினி, சாமுராய், கிங்னு மொத்தம் 3 படம் ரிலீஸ் ஆகுது அந்த ஒரு வருஷத்துல. இதுல ஜெமினி படம் விக்ரமுக்கு சம பிளாக் பஸ்டர் ஹிட் அமையுது. எப்படி சேது படத்துல விக்ரமுக்கு ஜியான ஒரு ஐடென்டிட்டி வந்ததோ அதே மாதிரி இந்த ஒரு படத்துல ஓப்போட ஒரு ஐடென்டிட்டி வந்துச்சு அவருக்கு. இந்த ஒரு படம் அவருக்கு ஒரு ஆட்ரிக் ஹிட்டாகவும் அமையுது. ஜெமினி படத்தோட டேரக்டர் வந்து இந்த கதையை ஃபர்ஸ்ட் அஜித்துக்கு தான் சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அஜித்துக்கு வந்து இந்த படத்துல நடிக்க விருப்பப்படாதனால அடுத்து விக்ரமுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. விக்ரமும் இந்த ஒரு படத்துல நடிச்சு சம பிளாக் பஸ்டரா ஹிட் கொடுத்துருக்காரு. இந்த படத்தை ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏவிஎம் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு கடலூர்ல இருந்து ஒரு லெட்டர் வருது. கடலூரோட ஒரு தியேட்டர் ஓனர் தான் லெட்டரை போட்டிருக்காரு. அவருக்கு நிறைய கடன்லாம் இருந்துச்சு. அதை வந்து ஜெமினி படம் தான் தீர்த்து வச்சுன்னு சொன்னாங்க. ஜெமினி படம் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு மட்டும் ஒரு ப்ராஃபிட்டான படமா அமையல, அதே மாதிரி தியேட்டர் ஓனர்ஸுக்கும் வாழ வச்சிருக்கு தான் சொல்லி ஆகணும் ஜெமினி படம். அதே வருஷம் ரிலீஸ் ஆன சாமுரா கிங் 2 படமே ஒரு ஒஸ்டான படமா தான் அமையுது விக்ரமுக்கு. 2003ல விக்ரம் மொத்தம் 4 படம் ரிலீஸ் ஆகுது. தூள், காதல் சடுகுடு, சாமி, பிதாமகன் மொத்தம் 4 படம் ரிலீஸ் ஆகுது விக்ரமுக்கு அந்த ஒரு வருஷம். இதுல 3 படம் அவருக்கு சம பிளாக் பஸ்டர் ஹிட் அமையுது. 2003 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது தூள் படம். அந்த படம் கூடிய கமலோட அன்பே சிவம் பெருமா தளபதியோட வசீகரா படமும் ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் கண்டுக்காத தூள் படம் அந்த வருஷத்தோட பொங்கல் வினராகவும் மாறுது. இந்த ஒரு படம் சம பிளாக் பஸ்டரே ஹிட் அமையுது விக்ரமுக்கு. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன காதல் சடுகுடு படம் ஒரு சம ஃபிளாப்பா தான் அமையுது விக்ரமுக்கு. எல்லாரும் என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா விக்ரம் இந்த படத்துக்கு நடிக்காம இருந்திருக்கலாம்னு சொன்னாங்க.
அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த படமாக அமைஞ்சுது. இந்த ஒரு ஃப்ளாப்பை மறைக்கிற மாதிரி அடுத்த மாதமே ரிலீஸ் ஆகுது சாமி. இந்த தடவை விக்ரமுக்கு சொல்லி வச்ச மாதிரி இந்த ஒரு படம் செம்ம பிளாக் பஸ்டர் ஹிட் அமையுது. படத்தில் 6 சாமியாக வந்து செம்மையாக நடிச்சிருப்பாருன்னே சொல்லலாம். இந்த ஒரு படத்தை இப்போ டிவியில் போட்டால் கூட நிறைய பேர் பார்க்கறதுக்கு இருக்காங்க தான் சொல்லி ஆகணும். இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு இன்னொன்று காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தான். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து செம்மையாக பிஜிஎம்ல யூஸ் பண்ணியிருப்பாருன்னே சொல்லலாம். இந்த ஒரு படத்துக்கு இந்த ஒரு படத்தில் ஃபர்ஸ்ட் அஜித் தான் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் விருப்பப்படாதனால அது விக்ரமுக்கு இந்த வாய்ப்பு போச்சு. விக்ரமும் இந்த படத்தில் நடிச்சு செம்ம பிளாக் பஸ்டர் ஹிட் அமைஞ்சிருக்கும். பேக் டு பேக் ஹிட்டுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன பிதாமகன் செம்மையாக அதுவும் பிளாக் பஸ்டர் ஹிட் அமையுது. அந்த ஒரு படத்துக்காக விக்ரமுக்கு நேஷனல் அவார்டு கூட கிடைச்சிருக்கும். இந்த ஒரு படத்தில் விக்ரம் மொத்தமாகவே 3 வார்த்தை தான் பேசியிருப்பாரு. இந்த ஒரு படம் விக்ரமோட பாடி லாங்குவேஜ் வச்சு தான் ஓடி இருக்கனே சொல்லலாம். வேற லெவலில் இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு விக்ரம். மக்கள் மனசில் இடம் பிடிக்க ஆரம்பிச்சதான் சொல்லி ஆகணும். 3 சம பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்கு அப்புறமா அடுத்த வருஷம் 2004 ரிலீஸ் ஆகுது அருள் படம். இந்த ஒரு படமும் 100 நாள் மேலே ஓடி சம பிளாக் பஸ்டர் ஹிட்டாக தான் அமையுது. டேரக்டர் சங்கரும் விக்ரமும் ஃபர்ஸ்ட் டைமாக சேர்ந்து ஒரு மூவி பண்ணுறாங்க. 2005 ரிலீஸ் ஆகுது அன்னியன் படம். விக்ரமுக்கு ஒரு ரோல் நடிக்க சொன்னாலும் சூப்பராக நடிப்பார். இந்த படத்தில் மொத்தம் 3 ரோல் நடிச்சிருப்பார். அதுவும் 3 டிஃப்ரெண்டான கேரக்டர் நடிச்சிருப்பார். விக்ரம் இந்த படத்தில் தூள் கிளப்பிட்டார் தான் சொல்லி ஆகணும். செம்மையாக சூப்பராக நடிச்சிருப்பார் இந்த ஒரு படத்தில். அந்த ஒரு நேரத்தில் விக்ரம் அடுத்த கமலஹாசன் சொல்லவே ஆரம்பிச்சிட்டாங்க. 1999 2005 வரைக்கும் விக்ரம் ஃபேன்ஸ் அப்புறம் விக்ரமுக்கு ஒரு பொற்காலன்னு தான் சொல்லி ஆகணும். எல்லாமே ஒரு சம பிளாக் பஸ்டர் தான் சொல்லி ஆகணும் ஒரு சில படம் தவிர. 2006 அப்புறம் 2007 எந்த படமும் ரிலீஸ் ஆகல விக்ரமுக்கு. விக்ரம் நடிச்ச பீமா படத்தோட ஷூட்டிங் வந்து 2005 முடிச்சாங்க. ப்ரொடக்ஷன் காரணமாக 2008 தான் படம் ரிலீஸே ஆகுது. 2008 பீமா படம் ரிலீஸ் ஆகுது. 3 வருஷம் கழிச்சு வெயிட் பண்ணி இந்த படத்தை பார்க்குற அளவுக்கு இந்த படம் ஒர்த்தே இல்லை தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு படமும் விக்ரமுக்கு ஒரு ஃப்ளாப்பான மூவியாக தான் அமையுது. 2009 கந்தசாமி படம் வருது. இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருந்துச்சு தான் சொல்லி ஆகணும். ஆனால் அது எதையுமே ஃபுல்ஃபில் பண்ணாமல் இந்த ஒரு படம் டீசென்டான மூவியாக தான் அமைஞ்சுது. 2010 விக்ரமும் மணிரத்னமும் படம் பண்ண போகிறாங்கன்னு சொன்னோன்னே விக்ரம் ஃபேன்ஸாக செம்மையாக ஹாப்பி ஆகிட்டாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க எல்லாருமே விக்ரமோட கம்பேக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் விக்ரம் சூப்பராக நடிச்சிருப்பா தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தை படமாக பார்க்காம விக்ரமோட பர்ஃபார்மன்ஸாக பார்த்துட்டு அந்த படம் செம்ம பிளாக் பஸ்டர் ஹிட் தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு படமும் ஃபாலோ தான் அமையுது விக்ரமுக்கு. என்னதான் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது மக்கள் அவ்வளோ பேசலனாலும் இப்போ ஏன்னா இந்த படத்தை செம்மையாக கொண்டாடிட்டு இருக்காங்க தான் சொல்லி ஆகணும். 2011 தெய்வ திருமகள் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த ஒரு படத்தில் புது விக்ரம பார்த்த மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணும். இந்த ஒரு படத்தில் யங்கான லுக்கில் வந்திருப்பாரு. இந்த படத்தில் வந்து கிருஷ்ணா கேரக்டருக்காக ஃபிசிக்கலாக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணன்னு சொல்லியிருந்தாரு விக்ரம். இந்த ஒரு படம் விக்ரமுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டா மட்டும் அமையாம ஒரு கம்பேக் மூவியாக அமைஞ்சிருந்த ஒரு படம். அதிவாச ரிலீஸ் ஆன ராஜபட்டை வந்து ஒரு ஒஸ்டான மூவியாக தான் அமையுது. மறுபடியும் அந்த ஒரு படம் விக்ரமுக்கு ஒரு ஃபாலோவான மூவியாக தான் அமையுது. 2012 அதே தெய்வ திருமகன் காம்போ சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க. அந்த ஒரு படம் தான் தாண்டவம். இந்த ஒரு படம் விக்ரமுக்கு ஒரு எதிர்பார்த்த ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு படம் ஃபிளாப்பாக தான் அமைஞ்சிருக்கும் விக்ரமுக்கு. 2013 டேவிட் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த ஒரு படமும் ஹிட் ஆகாம ஒரு ஃபிளாப்பான மூவியாக தான் அமையுது. 2014 விக்ரமுக்கு எந்த ஒரு படமும் ரிலீஸே ஆகல. 2015 சங்கர் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆகுது ஐ படம். இந்த ஒரு படம் செம எக்ஸ்பெக்டேஷன்ல ரிலீஸ் ஆன படம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த ஒரு படம் ஒரு டீசென்டான மூவியாக தான் அமைஞ்சிருக்கும். என்னதான் கலெக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த ஒரு படம் டீசென்டான மூவியாக தான் அமைஞ்சுது. ஏன்னா விக்ரமோட ஆக்டிங்லாம் குறைய சொல்ல முடியாது. செம்மையா சூப்பராக நடிச்சு கொடுத்துருப்பாரு இந்த ஒரு படத்துல. டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ்ல சூப்பராகவே நடிச்சு கொடுத்துருப்பாரு விக்ரம் இந்த ஒரு படத்துல. 2016 2019 ரிலீஸ் ஆன விக்ரம் படம் ஒன்று கூட நல்லாவே போல, எல்லாமே ஃபிளாப்பாக தான் அமைஞ்சுது. அந்த ஒரு வருஷங்களில் ரிலீஸ் ஆன 10 என்றதுக்குள்ள சாமி ஸ்கொயர், ஸ்கெட்சு, கடரம் கொண்டான், இருமுகன் இந்த ஒரு எல்லா படமே ஒரு ஃப்ளாப்பான மூவியாக தான் அமைஞ்சுது விக்ரமுக்கு. இதில் 2017 விக்ரமுக்கு ஒரு படம் கூட ரிலீஸே ஆகலை. 2020 2021 வரைக்கும் அந்த வருஷமும் அந்த படமாக ரிலீஸே ஆகலை விக்ரமுக்கு. 2020 ஒரு இன்ஃபர்மேஷன் வருது விக்ரமோட 60வது படத்தை வந்து எடுக்க போகிறாங்கன்ட்டு. அந்த படத்தோட டேரக்டர் வந்து கார்த்திக் சுப்ராஜ். அந்த ஒரு படத்துல விக்ரம், துரு விக்ரம் இவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. அந்த ஒரு படம் தான் மகான். அந்த ஒரு படம் தான் விக்ரமோட கம்பேக்கா இருக்க போதுன்னு ஃபேன்ஸ் நடிச்சிருந்தாங்க அப்பயே. ஏன்னா அந்த படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாம ஓடிடில ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி சூர்யாவுக்கு சூரியரை போற்றி வந்து ஒரு ஓடிடில ரிலீஸ் ஆகி ஒரு சம படமா அமைஞ்சதோ அதே மாதிரி தான் விக்ரமுக்கு மகான் படமா அமைஞ்சுது. ஃபேன்ஸ்லாம் என்ன சொன்னான்னு பாத்தீங்கன்னா அந்த படம் ஓடிடில ரிலீஸ் ஆகாம தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்தா அந்த ஒரு படம் விக்ரமுக்கு சம கம்பேக் மூவியா அமைஞ்சிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. 2022 விக்ரம் மொத்தம் 2 படம் ரிலீஸ் ஆகுது. கோப்ரா அப்புறமா PS1. கோப்ரா படம் எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட்டே அவ்வளோ தான் சொல்லி ஆகணும். மறுபடியும் இந்த ஒரு படம் விக்ரமுக்கு ஃப்ளாப்பான மூவியாக தான் அமையுது. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன PS1 விக்ரம் சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருப்பா தான் சொல்லி ஆகணும். ஆக்டிங்லாம் அந்த படத்தில் சூப்பராகவே இருந்திருக்கும். இந்த படத்தை பார்த்து முடிச்ச ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு மணிரத்னமோட ஃபிலிம் தான் சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த படமாக அமைஞ்சுது. விக்ரமோட போர்ஷன்லாம் அந்த படத்தில் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. 2023 PS2 ரிலீஸ் ஆகுது. இதோட விக்ரமோட பர்ஃபார்மன்ஸ் டெரிஃபிக்காக இருக்கு தான் சொல்லி ஆகணும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா விக்ரமை பற்றி ஆடியன்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. 2024 பாரஞ்சித்தோட காம்போல ரிலீஸ் ஆக தங்கலான் படம். இந்த படத்தோட கதையை வந்து டிஃப்ரெண்டா இருக்குன்னு நினைச்ச விக்ரம் ஃபேன்ஸ் இந்த படம் ஒரு கம்பேக் மூவியா அமைய நினைச்சாங்க. ஏன்னா இந்த ஒரு படம் ஒரு ஆவரேஜான மூவியா தான் அமைஞ்சது. இருந்தாலும் விக்ரம் இந்த ஒரு படத்துல வேற லெவலா நடிச்சு கொடுத்துருப்பாரு. 2025 ரிலீஸ் ஆகுது வீரதீர சூரன் பார்ட் 2. இந்த ஒரு படம் கைதி படம் மாதிரி தான், ஒரு நைட்லயே நடக்கிற சம்பவத்தை தான் ஃபுல் கதையாவே இருக்கும். இந்த படத்தோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட பார்ட் 2 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்ட் 1 ரிலீஸ் ஆகும். இந்த ஒரு படமும் ரிட்டான மூவி தான் சொல்லி ஆகணும். உங்களுக்கு ஜியான் விக்ரம் பிடிக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து விக்ரம்னு கமெண்ட் பண்ணுங்க. பாப்பா எத்தனை பேர் இருக்கீங்கன்ட்டு.